गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்சராகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவணபவ குகாய நமவும்। உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்। நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க। எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி। நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, இந்த பதிவில் மே 2024 விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம்। முதல்ல இந்த ராசியினுடைய சந்திராசிரம தினங்கள் என்ன, கிரகங்கள் இந்த மாதம் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு மாறுது, அதனால் என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், கிரகங்கள் நமக்கு ஒரு பலனை கொடுக்கணும்னா ரெண்டு விதமாக தான் கொடுக்கணும்। ஒன்று நம்ம செய்யக்கூடிய தொழில் கர்மா செய்யக்கூடிய செயல்கள் மூலமாகவும், அவங்க பயணிக்கக்கூடிய நட்சத்திர பாதசாரத்தின் வழியாக இருந்தால் அந்த பலன்களை நமக்கு வழங்குவாங்க। அதனால் இந்த மாதத்துக்கு உண்டான ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது எது, யோக நாட்கள் எது எதுன்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறோம்। அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிதேவதை இருக்கிறாங்க। ராசி அதிபதி வேற, ராசிக்கு ஒரு அதிதேவதை இருக்கிறாங்க, நட்சத்திரங்களுக்கு உண்டான தேவதை இருக்காங்க। இந்த ரெண்டு தேவதைகளோட இந்த குரோதி ஆண்டுல சனி பகவானே மந்திரியா வர்றதுனால அவரே குலதெய்வம், சனி பகவானுங்கிறது குலதெய்வம், காவல் தெய்வம் எல்லாமே। அப்போ குலதெய்வ வழிபாட்டையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்களுக்கு வாழ்க்கை நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்। அப்போ சனி பகவானுடைய அருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவருடைய காரகத்துவத்துக்கு உண்டான ரொம்ப முதியவர்களுக்கு, இதை முடியாதவங்களுக்கு இந்த போர்வை வாங்கி கொடுக்கறது, ஏதாவது ஆடைகளை ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு உணவுகள் கொடுக்கலாம், அடுத்து ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அதுக்கு அடுத்தது ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது। இப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ண சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுக்க கிடைக்கும்। நன்றி நேர்களே। அடுத்து இப்போ ராசி பலனுக்குள்ள போகலாம்। உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாகவே செவ்வாய் பகவானே வர்றதுனால அவர் இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார்। 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்। அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இந்த குழந்தைகளுக்கு, முயற்சி பண்ணுறவங்களுக்கு மெயினாக என்னன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும்। இப்ப இந்த டைம்ல போய் நீங்க, ஏன்னா கேது பகவானுடைய பார்வை நேரடியா அங்க உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு விழுகிறதுனால அங்கேயே புதனும் இருக்கிறார்। ஸோ அப்போ நீங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, வங்கிகளை போடுறது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்ல ஏமாந்து போயிடுவாங்க। இந்த மாதிரி வேறு தவறான மெசேஜ் அதன் மூலமாக பணத்தை இழக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களில் போய் சிக்கிக்கிறீங்க। ஏன்னா கேது பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும்। அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கும் உண்டான சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுகிறார்। 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிலை। அப்போ திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க, தொழில் கூட்டு தொழிலுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, அதுக்கு அடுத்தது வியாபாரத்தில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு, நண்பர்கள் மூலமாக ஆதாயம், இது எல்லாமே கலாச்சாரத்து திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு அமைப்பு கிடைக்கும்। அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான், 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார்। அப்போ சூரியன் 6ல் மறைவது நல்லதா அப்படின்னா நல்லது। ஏன்னா பாவக்கிரகங்கள் உபசய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருக்கிறப்ப அவங்களுடைய பாவத்தன்மையை குறைச்சிக்குவாங்க அப்படின்னு ஒரு விதி இருக்கு। ஆனால் சூரியனுக்கு என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்துல இருக்கிறனால எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி அதிகமாக கிடைக்கும்। மற்ற எந்த கிரகங்களுக்கு இல்லாத அளவுக்கு சூரிய பகவானுக்கு எதிர்ப்புகளை ஈஸியாக, அதுவும் 6ஆம் இடம்ங்கிறது ரணரோண ரோக சத்ருஸ்தானம், சத்ருகளை வெல்லக்கூடிய சக்தி கடவுள் உங்களுக்கு சமாதானம்.
மே 14க்கு மேலே அவரும் 7ஆம் இடத்திற்கு கலத்திரஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்தார்னா குடும்பத்தில் தான் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் அதிகமாக வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5க்கும் உண்டான குடும்பம் வாக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதியும் பூர்வனி புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இதுவரைக்கும் இருந்தவரை இப்போ மே 1ல் இருந்து 7ஆம் இடத்திற்கு பேச்சு ஆகிறார். அப்போ ராசியினுடைய 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு சுக்கிரன் நினைவு, சுக்கிரன் வீட்டினுடைய அதிபதி சுக்கிரனும். ஆக இந்த மாதம் மனைவியினுடைய மூலமாக, கூட்டு தொழில் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் அற்புதமான மாதம். ஏன்னா மே 14க்கு மேலே சூரிய பகவானும் அங்கே வந்துடுறார். அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவானும் நகை நட்டு ஆடை ஆவணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வரக்கூடிய தனத்திற்கு அதிபதியுமான சுக்கிர பகவானும் எண்ணினால குரு சுக்கிர நினைவு மிகச்சிறிய செல்வத்தை கொடுக்கும். இதுதான் கோடித்துறை யோகத்தை கொடுக்கறதுலாம். இந்த 2 கிரகங்கள் இணைந்தால் தான் நமக்கு அந்த யோகமே. அதுவும் நல்ல இடத்துல அமையிறப்ப இன்னும் அற்புதமான ஒரு யோகங்களை கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய யோகங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். தவறான வழியில் பயன்படுத்துனீங்கன்னா அடுத்த தசாபுத்தி மாறுறப்ப உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வாஸ் அவுட் ஆகி போயிடுவீங்க. அதை மட்டும் நம்ம உஷாராக வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி 9ஆம் இடத்திற்கும் தொலைதூர பயணங்கள், தந்தையினுடைய நிலை, பெரியோர்களை சந்திக்கிறது, ஆன்மீக பயணம், வெளியூர் வெளிநாட்டு போகிறது, இதுக்கு உண்டான பாக்கியஸ்தானத்திற்கு உண்டான புதன் பகவான் விரயஸ்தானத்திற்கும் அவரே உங்களுக்கு அயனசயன போகம் விரயத்துக்கும் இருக்கிறதுனால இப்போ வெளிநாடு வெளியூர் முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல வக்கரமாகி இருக்கிறனால கூட வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகமான ராகு பகவானோட அங்கே சேர்ந்துருக்கிறதுனால வக்கரம் நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டுனால ஒரு மிகச்சிறந்த பலன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மே 10ஆம் தேதிக்கு மேலே அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வர்றார். 6ஆம் இடத்திற்கு வர்றப்ப பாக்கியஸ்தானாதிபதி 6ஆம் இடத்திற்கு வர்றப்ப இளைய சகோதரிகள்னால கொஞ்சம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. ஏன்னா சிக்கலில் போய் மாட்டிக்கூடாது. சரி நேர்களே, அடுத்தது விருச்சிக ராசிக்கு உண்டான சந்திராசிரமங்கள் 10/5/24 இரவு 10:26 முதல் 13:24 காலை 5:03 வரை. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மே 2, 3, 5, 7, 9, 11, 14, 18, 20, 24, 26, 28, 30 ஆகிய நாட்கள் சுப தினங்கள். இது சந்திராசிரம தினங்களுக்குள்ளேயே இந்த 11ஆம் தேதி வருது சுப நாட்கள். அப்போ செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா தாராளமாக செய்யலாம். சந்திராசிரமங்கிறது ஒரு சின்ன மன குழப்பத்தை கொடுக்கறது தான். ஆனால் நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்ல நாள் அப்படின்னு கொடுக்குறப்ப நீங்கள் தாராளமாக நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சுப வேலைகளை செய்யலாம். அசுப நாட்கள் மே 12, 16, 25, 27, 29. யோக நாட்கள் மே 7, 9. உங்களுடைய ராசியினுடைய அதிதேவதை சுப்பிரமணியன். உங்கள் நட்சத்திரத்தினுடைய தேவதையா திருச்செந்தூர் முருகன். ஆக ராசிக்காகட்டும் நட்சத்திரமாகட்டும் நீங்கள் முருகனை போய் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்குங்க. இன்னைக்கு இல்லை, எப்பயுமே காலம் பூரா அதே தான். இது கூட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். இந்த மாதம் இல்லை, ஆண்டு முழுசுமே முக்கியம். அடுத்தது அனுச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப தினங்கள் மே 1, 3, 4, 6, 8, 10, 12, 15, 17, 19, 21, 27, 29, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள்.
அசுப நாட்கள் மே 2, 14, 16, 25, 26, 30 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். யோக நாட்கள் மே 8, 10. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராசியினுடைய தெய்வமான சுப்பிரமணியனுடைய வழிபாட்டோடு நட்சத்திரத்தினுடைய தெய்வமான லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு வழங்கும். கூடவே குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கு சுப நாட்கள் மே 2, 4, 5, 7, 9, 11, 13, 16, 18, 20, 26, 29, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மே 1, 3, 14, 29 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். யோக நாட்கள் மே 18. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்கள் விருச்சிக ராசிக்கான தேவதையான சுப்பிரமணியரோட நட்சத்திர தேவதையான இந்திரனுடைய வழிபாடும் ஸ்ரீ வாராகி வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு வழங்கும். கூடவே குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. இதில் சில நாட்கள், இந்த சுப நாட்களில் சில தினங்கள் விடுபட்டிருக்கும். அது என்னன்னா மத்தியம பலன்களை தரக்கூடிய நாட்கள். அதனால் நம்ம அதை விட்டுட்டோம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.